ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்தியாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்யதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்தகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிபே நம. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 505வது வார சிந்தனையாக வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனை தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் அபிராமி சமயத்தின் தொடர்பான சில தேவதைகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதில் நாம் இன்றைக்கி எடுத்துட்டுக்கிற தலைப்பு மேரு. இந்த மேருங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உலகியல்ல மேரு அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு மலை, இமயமலை, விந்திய மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி அப்படின்லாம் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு மலையோட பேர் அப்படின்னு சிற்பசாஸ்திரத்தில் கோயில்களில் ரொம்ப வசதியாக நம்மளால் பேசப்படுறது சோழ மண்டலத்தில் உள்ள பெரிய கோயில் அப்படின்னு சொன்னால் பெரிய கோயில் பிருகதீஸ்வரர் கோயில். அந்த பிருகதீஸ்வரர் கோயிலினுடைய அமைப்புக்கு பேர் தக்ஷிணமேரு அப்படிங்கிற அந்த கோயிலுடைய அமைப்பு. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு அமைப்பு உண்டு. திராவிடம், வேசரம், அந்த மாதிரி கஜபிருஷ்டம், அந்த மாதிரிலாம் ஒரு கோயில் அமைப்பு சொல்கிறாங்க. அந்த அமைப்பில் தக்ஷிணமேரு அப்படின்னு அதுக்கு பேர். அதே மாதிரி சிதம்பரத்தில் மேரு விடங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. வார்த்தை விடங்கருங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து ஒரு கலை சொல்ல பயன்படுத்துகிறார். இதையெல்லாம் மேரு அப்படிங்கிற வார்த்தையினால நம்ம சொல்கிறோம். இந்த பூசணை பொருள்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. கோயில் தொடர்பாக இந்த எண்ணெய், திரி, தீப்பெட்டி, நல்லெண்ணெய் அந்த மாதிரி வாங்கினா கூட மேரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அமைப்பு, ஒரு முக்கோணத்தினுடைய அமைப்புகள் பொருந்திய ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறான். அதுக்கும் மேருன்னு தான் என்ன சொல்கிறார் பேர். அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம இப்போ பார்க்க போகிற மேருங்கிறது என்ன? இந்த மேருக்களோடு தொடர்புடையரா, இது அதோட தொடர்புடையரா அப்படின்னா பார்வதியோட அம்மா பேர், வளர்ப்பு அன்னை மேனாங்கிறவர். மேனா அப்படின்னு பேர். காளிதாசன் அதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்கிறான். அபிராமி பற்ற சொல்லலைன்னா சுவாசம், இன்றைய சுவாசம் கணக்கில்லாத போயிடும். அதனால் இமவான் பெற்ற கோமலமே அப்படின்னு சொல்லுவார். அந்த இமவானுடைய மனைவிக்கு பேர் மேனான்னு பேர். இந்த மேனா யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா பித்ரு தேவதைகளுடைய நெருங்கிய தொடர்பு, மானசபுத்திரியர். அந்த வம்சத்தில் வந்ததுனால பார்வதிக்கும் அந்த தொடர்பு. இந்த மேருன்னா இந்த மேனாங்கிற அந்த பெண்மணியை குறிக்கும். இப்போ இந்த மேருங்கிற ஒரு ரகசியத்துக்குள்ளே என்ன சொல்கிறான் பாருங்க. மேருன்னா பெரியவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற கலை சொற்கள் மிகவும் நுட்பமான முறையில் நமக்கு சொல்லும். பார்வதிங்கிறவ யார் அப்படின்னு காளிதாசன் சொல்கிறான். அந்த மேனா அப்படின்னா அந்த மேருனுடைய புதல்வி மேரு அப்படின்னு. அந்த மேனாவுக்கே மேருன்னே பேர். நீங்கள் டிக்ஷனரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா மேருன்னு போட்டால் மேனான்னு போட்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு பேர், அவளுக்கே மேருன்னு ஒரு பேர். இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன இதில் அப்படின்னு கேட்டால், தக்ஷ பிரஜாபதி ஒரு புராணத்தை சொல்கிறான். அந்த புராணத்து மூலியமாக ஒரு தகவல், ஒரு தொன்மம், ஒரு கதையை சொல்லி அது மூலியமாக ஒரு விளக்கம். அந்த விளக்கத்தில் ஒரு முக்கியமான கருத்தை நமக்கு புரிய வைக்கக்கூடிய பாங்கு.
இப்போது மேரு அப்படிங்கிற சொல் மேனா என்கிற பெண்மையை குறிக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த மேனா என்பவள் இமவானின் மனைவி, மலையரசனுடைய மனைவி. பார்வதி அவளுடைய புதல்வி அப்படி சொல்லப்படுறாள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தக்ஷ பிரஜாபதி ஒரு யாகம் பண்ணினா, பரமேஸ்வரனை மதிக்காத பண்ணினா, அப்படி பண்ணதுனால இந்த தொன்மம்லாம் தெரிஞ்சால் தான் அந்த மேருவுக்கு பொருள் தெரியும். அது போய் அப்பா கிட்ட சமாதானத்துக்கு போனால் அது நடக்கலை, அங்கேயே தன்னுடைய உடலை பரித்தியாகம் பண்ணினான் அப்படின்னு சொன்னான். இந்த கதையை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அப்போ தான் இந்த மேருங்கிறது என்னன்னு புரிய வைக்க முடியும். அங்கே எல்லோருக்குமே நமக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்னா, உடல் உயிர் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வாழறதுன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கா, இப்படி தானே? அந்த உயிர் போயிடுது அப்படின்னு சொன்னால் ஏதாவது நோட்டீஸ் அடித்து அதோட மறந்துடுவான், அதோட நம்ம விஷயம் முடிஞ்சிடும். அப்போ இந்த எந்த ஒரு வஸ்து இந்த உள்ளுக்குள்ளே இருக்கோ அந்த வஸ்து அந்த யாகத்தில் போயிடுது. அப்போ அந்த உயிர்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அது நேராக எங்கே வந்துதான் அந்த மேனாங்கிற இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துதான். இப்போ இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது, மேரு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இறைவியினுடைய ஆன்மா, ஒரு சக்தியினுடைய ஆன்மா குவிந்து இருக்கக்கூடிய இடத்திற்கு மேரு. புரியுதா? உடல் நீக்கி அவளுடைய ஜீவிதம், அம்பாளுடைய ஆன்மா. அம்பாளுக்கு சரீரம் இருக்குது, அந்த அம்பாளுடைய சரீரம் தான் பின்னாடி வெட்டப்படுறதுன்னு சொல்கிறா, 51 துண்டாக விழுந்ததுன்னு சொல்கிறா. அந்த உடல் விழுந்த இடம் அதை தான் பஞ்சாஷத் பீடரூபின்னே நமஹ அப்படின்னு சொல்கிறோம். சைவம் கோயில்னு சொல்லும், வைஷ்ணவம் விண்ணகரம்னு சொல்லும். அது மாதிரி பௌத்தர்கள் ஒரு பேர் வச்சுருக்கா, சமணர்கள் அவர்களுடைய கோயிலுக்கு, சீக்கியர்கள் குருத்வார்னு பேர் வச்சுருக்கா. நான் எந்த சமயத்தையும் பற்றி பேசலை, உங்கள் திருப்பாத கமலங்களை மீண்டும் மீண்டும் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். பீடம் அப்படின்னா சக்தி. அபிராமி பட்டர் சொல்லுவார், வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலை. நீ காலை வச்சு உட்கார்ற அந்த வேதங்களால் துரிக்கப்படுகிற அந்த பீடம் சத்திய பீடம்னு பேர். அந்த பீடத்தை விட முடை நாய்த்தலை அப்படின்னா நாயே ரொம்ப நாத்தமாக இருக்கும், அது குளிக்காமல் கொள்ளாமல் அது அங்கங்கே சுற்றி அது இறந்து போய் அதனுடைய வாசம் இருந்தால் அந்த மாதிரி என்னுடைய தலை இருக்கிறது, அதன் மேல் உன் காலை வைத்திருக்கிறாய், அதை விட இந்த நாயோட தலை உனக்கு வசதியாக இருக்கா, அந்த பீடம் மாதிரி நீ வச்சிருக்கேன்னு சொல்கிறார். அப்போ அபிராமி பட்டர் தலையில் அம்பாளுடைய பாதம் இருந்திருக்கு. அப்போ அவர் சொல்கிறார் மெய்ப்பீடம்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல மேரு என்கிற இடத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா ஆசனம், இடம். மேருன்னா ஆசனம்னு அர்த்தம். மேருங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ஆசனம். மேருங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? மலை வம்சத்தினுடைய தாய், அதுதான் மனைவி, மலையரசனுடைய மனைவின்னு சொல்கிறோம். அவருடைய ஆன்மாவை இழுத்து கொள்ளக்கூடிய பங்கு எங்கே இருக்கு? அது ஏன் மலைக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியில் ஆன்மா வருது, மேல் நோக்கிய தேவதைகள் எது வந்தாலும் முதல்ல உயரமான இருக்கிற இடமா இருக்கிறது மேருவாக தான் இருக்கும், சிகரமாக தான் இருக்கும். அதில் தான் அவளுடைய காலை வைக்கிறாள். அதனால் அந்த இடம் தேவர்களின் பாதம் பதிகின்ற இடம். அதனால் பொன்மலைன்னு பேர். தேவர்கள் பொன்மயமானவர்கள், அவர்கள் ஒளி பொருந்தியவர்கள். அந்த பொன்மயமான பாதங்களை முதலில் பூ உலகத்திற்கு வருகிறவர்கள் பதிக்கக்கூடிய லேயர் அங்கே மேலே ஃபஸ்ட்டில் பதிக்கிறதுனால எல்லா மலையை விட மேருமலை வசதி உயரம். அதனால் ரொம்ப அழகாக அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ அந்த ஆசனம் பீடம்ங்கிறதுக்கும் மேரு தான் பேர். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அம்பாளுடைய உடல் அம்பாளுடைய உயிர் இரண்டும் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய இடத்திற்கு மேரு என்று பொருள். அடுத்தது சொல்கிறாரு, மேரு அப்படிங்கிற சப்தத்துக்கே பெண் குறி ஆண் குறி அப்படின்னு அடையாளம் சொல்கிறோம்ல, அடையாளம் பால்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பெண் குறி சாக்தம், பெண்ணுக்கே உண்டான தனி அடையாளம், சக்தியினுடைய தனி அடையாளம். அதனால் அம்பாளுக்கு பகவதின்னு பேர்.
அப்போ சக்தியினுடைய தனி அடையாளமாக திகழ்வது எது? மேரு. அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளோ ரகசியம் வச்சுருக்கேன் பாருங்க. சக்தியினுடைய தனி அடையாளம், குறியீடு. லிங்கம்னா குறியீடுன்னு அர்த்தம். லிங்கம்னா என்ன? குறியீடு. இப்போ நம்ம பாஷையில் சொன்னால், நான் வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்லலை, திருப்பியும் உங்களுடைய பாதத்தை என்னுடைய சென்னி மேல் வைத்து கேட்டுக்கொள்கிறேன். மேரு என்கிற சப்தத்தை நான் விளக்குகிறேன். ஆதார் நம்பர் மாதிரி. இந்த ஆதார் கார்டில் ஒரு நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் தான் வரும், ரெண்டாவது நம்பர் கிடையாது. அந்த மாதிரி சக்தியினுடைய உடல் அடையாளம், சக்தியினுடைய உயிர் அடையாளம், சக்தியினுடைய தனி அடையாளம், வேறு எந்த தேவதைக்கும் இல்லாத தனி அடையாளமாக எது திகழ்கிறதோ அதற்கு மேரு என்று பெயர். இந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே எவ்வளோ அழகாக வச்சுருக்கா பாருங்க. மேருங்கிற சப்தத்தை நம்ம புரிஞ்சுட்டாலே போதும், அவ்வளோது வசத்தியாக சொல்லியிருக்கான். அதுக்கு அடுத்தது சொல்லியிருக்காங்க, இந்த மேரு நீ எது கும்பிட்றேன்னு இல்லை, நம்மளாம் இருக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பெரியவாள்லாம் வழிபாடு பண்ணியிருக்கா. மேருங்கிற சப்தத்துக்கு பேராற்றல், மகாசக்தி அப்படின்னு பொருள். என்ன பொருள்? எனர்ஜி கேன் பி நெய்தர் ப்ரொடியூஸ் நார் டிஸ்ட்ராய்டட், இட் கேன் பி கன்வெர்டட் ஒன்லி. அதை விஞ்ஞானம் எவ்வளோ அழகாக சொல்லுது பண்ணுங்க. அதுதானே, இந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, மாற்றதான் முடியும். அம்பாளை யாராலையும் உருவாக்க முடியாது, அவள் எல்லாரையும் உருவாக்குவா. பூத்தவளே போனோம் 14. அதுதானே, அம்பாளை யாரும் காக்க வேண்டாம், அவள் உலகத்தை காப்பாள். அப்படிதானே? அப்படி தான் பிறப்பும் இறப்புமற்றவள், உலகங்கள் அனைத்திற்கும் பிறப்பாகவும் இறப்பாகவும் இருப்போம், இந்த சரீரத்தை கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு பேராற்றல் அம்பா. அதெல்லாம் இப்போ சைவம் தன்னுடைய கடவுளின் பெயரை சிவம் என்ற வார்த்தையால் குறிப்பிடுகிறது. சிவம் என்று சொன்னால் மங்களம் என்று பொருள். சிவம் என்று சொன்னால் மங்களம், நன்மை, மாங்கல்யம்னு பேர். மங்களமாக இருந்தால் மாங்கல்யத்தை கழுத்தில் போட்டுருப்பா, இறந்துட்டா அந்த மாங்கல்யத்தை எடுத்துருவான். அப்போ மாங்கல்யம்ங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா கணவனுடைய உயிர். அப்போ மங்களம்ங்கிறது உயிரை குறிச்சு, சிவம்னா உயிர்னு அர்த்தம். தொல்காப்பியர் தமிழில் சொல்கிறாரு, சிவனிய ஒப்ப உரழ அன்ன இன்ன மான கடுப்ப அப்படின்னு ஓம உருவல் 32 சொல்லுவார். அதில் சிவனிய அப்படின்னா பொருந்தியன்னு அர்த்தம். எல்லா உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களிலும் அதனோடு இரண்டர கலந்த பொருத்தத்தை உடையவன் சிவபெருமான். அவனுக்கு எல்லா பண்பும் இருக்குது. தண்ணியில் இருந்தால் குளிர்ச்சியாக இருப்பான், நெருப்பில் இருந்தால் வெம்மையாக இருப்பான், காற்றுல இருந்தால் படர்ச்சியாக இருப்பான், குழுக்குள்ளு இருப்பான். நம்ம உடம்புல இருந்தால் நம்மள மாதிரியே இருப்பான். என்னினும் எனக்கு இனியா, இந்த வார்த்தையெல்லாம் அந்த தேவாரத்தில் அவள் அனுக்குன்னு இருந்தால் தான் அந்த வார்த்தையே வரும். இல்லைன்னா அந்த வார்த்தையெல்லாம் அவள் வெறுனையெல்லாம் பாடல, அப்படியே நேரடியாக பார்த்துருக்கா, அப்படியே பாடியிருக்கா. நம்ம பாடி பார்க்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கோம், அவள் பார்த்துட்டு பாடியிருக்கா. ஆனால் 2 பேரும் வித்தியாசம் இருக்கணும் இல்லையோ, அதனால் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. அதனால் இந்த இடத்துல மகாசக்தி ஒரு பேர் ஆற்றல் அதில் இருக்குது. அதை வணங்குற வாழ்க்கை அது வந்துடும், அந்த ஆற்றல் வந்துடும். அந்த ஆற்றல் அந்த யார் அதை வணங்குகிறார்களோ அவர்கள் அதை பெறுகிறார்கள். கரண்டை கையால் பிடிச்சா அது நம்மளை பிடிச்சி, இதுதானே சிம்பிள் விஷயம். கரண்டை கையால் பிடிச்சா அது நம்மளை பிடிச்சி. அந்த மாதிரி மேருவை தொட்டால், அதுக்கு பூஜை பண்ணினா அது நம்மளை பிடிச்சி விடாது. இது எந்த அளவுக்கு உண்மையோ அது அந்தளவுக்கு உண்மை. ஆனால் நமக்கு தொட தெரியல, பிடிக்க தெரியல, அது அங்கே தான் பிரச்சனை. இப்போ அப்படிதானே, மிக அழகான விஷயம் அது. உள்ள பத்ம பத யுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை அப்படின்னு சொல்லுவார். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மேருங்கிறத 3 டைமென்ஷனல் வியூ, முப்பரிணாமம் அப்படின்னு சொல்ல 3 பக்க வளர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சீச்சக்கரத்தை நம்ம பார்த்தோம்னா அகலும் நீளம் அந்த பரிணாமங்களில் அது வளர்ந்துன்னு போகும். இந்த மேரு மேல் நோக்கி வளரும், ஹெச் உயரம். அப்படி முப்பரிணாமம்னு அது எப்படி சாஸ்திரம் நமக்கு சொல்கிறது பாருங்கள். அந்த மேருங்கிறத இப்போ சாதாரணமாக இதை சீச்சக்கரம்னு சொல்லுவோம். சக்கரராஜ நிலையாயினுமா, லலிதா சகஸ்ரநாமம் சக்கரராஜன்னு சொல்லுவோம். சுமேரு மத்திய சிங்கஸ்தாயினுமா, அழகாக சொல்லும் எல்லா விஷயமும். இதுவும் அதுவும் ஒன்று தான். ஆனால் இதுக்கு தனி நாமாவளி, அதுக்கு தனி நாமாவளி.
இது இரட்டையாக இருக்கிறது, அது முப்பரிணாம உடையதாக இருக்கிறது. இந்த முப்பரிணாமங்கிறது என்னன்னா, ஒரே நேரத்தில் மூணாக இருக்கும். ஒரு நெருப்பை ஏற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் வெளிச்சம் அடிக்க ஆரம்பித்தோம். நெருப்பை ஏற்றிட்டா சுற்றின வெளிச்சம். அந்த நெருப்பை ஏற்றிட்டா அது அழிக்கக்கூடிய பண்பு அதில் இருக்குது. எந்த வஸ்துவாக இருந்தாலும் நெருப்பு என்ன பண்ணும்? அழிக்கும். சமஸ்த பாவத்தையும் அழிச்சிடும். அப்படி தானே? நெருப்பை ஏற்றிட்டோம்னா இந்த எல்லா பண்பும் வந்துடும். அது மாதிரி நெருப்பை தொட்டால் சுடும். தொடு உணர்வு இதுதானே? மனிதனுக்கு அதிகமான உணர்வு தொடு உணர்வு தான், மற்ற உணர்வுகளை விட. ஏன்னா உடம்பு முழுக்க பரவி இருக்கிறது இந்த உணர்ச்சி, தொடு உணர்ச்சி. கையை தொட்டால், காலை தொட்டால், எங்கே மூளையில் எந்த ஒரு பகுதியை தொட்டாலும் மெய்யுங்கிறது உடல் முழுக்க. இப்போ கண்ணுங்கிறது இதோட ஒரு 4 சானோட அதோட மேட்டர் முடிஞ்சு போயிடுது. அதோட ஏரியா வியாப்தி என்னவாயிடுது? முடிஞ்சு போயிடுது. காதுங்கிறது ஒரு பகுதியோடு முடிஞ்சு போயிடுது. வாயுங்கிறது கொஞ்சம் தொடர்பு இருக்குது, கீழ் வரைக்கும், வயிறு வரைக்கும் அதுக்கு என்ன இருக்குது? சம்மந்தம் இருக்குது. ஆனால் இந்த உடலில் முழு பகுதியுமே எது கூட சம்மந்தம் இருக்கு? ஸ்பரிசம், தீண்டல் தொடர்புடையது. அவ்வளோ விஷயம் அது உள்ளே இருக்கு. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பெரிய ஆற்றல், அந்த ஆற்றலை, அதுவும் எப்படிப்பட்ட ஆற்றல்? சக்தி. இப்போ நாம் சாத்தம் குறிப்பிடுகிற சக்தியை குவிச்சு அதை வணங்குகிறவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய பண்புடைய ஒன்றிற்குத்தான் மேருன்னு பேர். அதை குவிக்கணும், அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? வாங்கிக்கணும். இது எப்படி அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் தண்ணி இருக்கு. நான் இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். ஊற்றுக்கண்ணு வச்சா தானாக அது வெளிப்பட்டு வெளியில் வரும். அதை வெளியில் எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோன்னா குடிக்கலாம், மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி இறை அருள் ஆற்றலை அனுபவப்படுத்த வல்லது இந்த மேருங்கிற அமைப்பு. அதில் பெரிய விஷயம் பாருங்க, அந்த மேருவை 3 பரிணாமம் இருக்குங்கிறால. ஒன்று உடல், ஒன்று உயிர். என்னது? உடல், உயிர், உள்ளம். என்னது? உடல், உயிர், உள்ளம். இந்த 3ஐயும் வளர்க்கக்கூடியது. இந்த 3க்கும் நன்மையை செய்யும். உடலுக்கு நன்மையாக இருக்கிற வஸ்து உயிருக்கு நன்மையாக இருக்காது. உயிருக்கு நன்மையாக இருக்கிற வஸ்து உள்ளத்துக்கு நன்மையாக இருக்காது. வேற வேற விஷயம். ஆனால் இந்த 3ற்கும் ஒரு சேர நன்மையை செய்யும், தீமையை விளக்கும். அதனால தான் அது முப்பரிணாமத்தில் இருக்கு. இல்லை 3 டைமென்ஷனாக வச்சுருக்கான்னு சொன்னோம் மேருவை. அதனுடைய அமைப்பை பார்த்திங்கன்னா 15 அப்படிங்கிற ஒரு எண்ணோட தொடர்புடையது. அதுக்கப்புறம் 16 அப்படின்னு ஒன்று சொல்கிறா. அதுக்கு பேர் சோடசாட்சரின்னு சொல்கிற. அந்த சோடசாட்சரி வச்சுருக்கிறவா தான் இந்த மேருவை வச்சு பூஜை பண்ணுறான். அந்த காலத்தில் இதுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு வச்சுருக்கா. சாமான்யமாக பஞ்சதசாட்சரி வரைக்கும் உள்ளவா சீச்சக்கரத்தோடு நின்றுக்கிறான். இந்த சோடசாட்சரிங்கிற ஒரு 16ன்னு சொல்லும்போது மாத்திரம்தான் அவள் என்ன பண்ணுறா? இந்த மேருவை பூஜை பண்ணுறா. அந்த மந்திரத்துக்கும் அதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறா, ஒரு சாக்த சித்தாந்தத்தின் வழி. அந்த வழியில் பார்த்தோம்னா 15 எது 16 எது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறா. பஞ்சதசி அப்படின்னு சாஸ்திரமாகவே எழுதியிருக்கான். பஞ்சதசின்னு ஒரு சாஸ்திரமே இருக்குது தனியாக. அதுக்கு வெவ்வேறு நோக்கத்தில் வெவ்வேறு விதமான விளக்கம் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் சொல்லியிருக்கா. அதுக்கு 100கணக்கான பேர் அதுக்கு பாஷ்யம் இருக்குது. அதில் என்னென்னா, உடல், மெய், வாய், கண், மூக்கு, செவி, அரிப்புலன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அறிகின்ற கந்த, ரச, ரூப, ஸ்பரிஷ, சப்த, இந்த 5 இந்த உடம்புக்கு உள்ளுக்குள்ள அப்படி தானே? காது கேட்கணும், மூக்கு நுகரணும், வாசனை, கண்ணு பார்க்கணும், வடிவம், வாய் ரசாதிப்பு, மெய் தீண்டணும், கந்த, ரசரூப, ஸ்பரிஷ, சப்த. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது அறிகின்ற புலன், செயல்படுகிற விஷயம், வாக்கு, பாணி, பாத, பாயு, உபஸ்தம். இந்த வாக்குன்னா பேசுறது, பாணி கை, பாதம், நம்மளுடைய பாதம்னா அந்த கீழேருந்து மேலே வரைக்கும்
கையினை இதுலேருந்து இது வரைக்கும், வாக்கு பாணி பாதை. பாயு உபஸ்தம், பாயுங்கிறது அந்த மலம். மலம் வெளியில் போகலன்னா யாருமே வாழ முடியாது. சாமி கூட மலம் சம்மந்தப்படுமான்னா, மலத்தில் தான் சாமியே இருக்கும். மலம்தான் பலமே. ஆணவ மலம்னு ஒன்று இல்லைன்னா சைவ சித்தாந்தமே இருக்காது. ஆணவ மலத்தை நிவர்த்தி பண்ணாதான் சைவ சித்தாந்தமே சொல்லும். ஆரம்பிக்கும் போதே மலத்தில் தான் ஆரம்பிக்கும். பூஜை பேரே சுத்தின்னு பேர். ஆத்ம சுத்திஸ்து பூர்வம் சா ஸ்தான சுத்தி திருதியம் திரவிய சுத்திஸ்த சதுர்த்தம் லிங்க சோதனம் பஞ்சமம் மந்திர சுத்தி சியாது அப்படின்னு சுத்தம் பண்ணுறதுனா மலமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் மலத்வாரம். அதே மாதிரி ஒரு செல் உயிரியில் ஆரம்பித்து இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற பிரம்மா வரைக்கும். ஏன்னா இங்கே பராசக்தி தான் கடவுள். சாக்தம்ங்கிறது அவளுக்கு மேலே யாருமே கிடையாது, அவள் தான் எல்லாரையும் படைக்கிறான். அந்த மாதிரி ஒரே பொருளாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளை தவிர இந்த இடத்துல எதுக்கு இதை சொல்கிறேன்னா, வாக்கு பாணி பாத வாயு உபஸ்தம் அது சிருஷ்டி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எல்லா விஷயமும் இன்றைக்கி மரம் அதை வளர்த்துட்டே போகிறது, செடி அதை வளர்த்துட்டே போகிறது, மனிதர்கள் அவரவர்கள் இனத்தை வளர்க்கிறார்கள், அப்படி தானே? அப்போ அதுக்கு உதவுற அந்த பொறி, அவ்வளோதானே? இது எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும் இந்த விஷயம். அதில் அரிப்புலன் அப்படிங்கிறது மரத்துக்கு ஒன்று தான் இருக்கும். ஒன்றறிவினதே நத்தையும் ஊரலும் இரண்டறிவினதே, 2 அறியும். அதுக்கடுத்து 3, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 5. அதற்றோட மனநே அப்படின்னு தொல்காப்பியர் ரொம்ப அழகாக சொல்லுவார். 6 அறிவு மனுஷனுக்கு அந்த மனதோடு சேர்த்து. அந்த அறிவு இருந்தாலும் அந்த அரிப்புலன் கம்மியாக இருந்தாலும் அரிப்புலன் ஒன்று இருக்கும். அரிப்புலன் அடுத்தது செயற்புலன், செயல்படுறது, வாக்கு பாணி பாதம். இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு கனெக்ஷன். நம்ம சைக்கிளில் நீங்கள் எல்லோரும் சைக்கிள் பார்த்துருப்பீங்களோ இல்லையோ, அதில் வீலுக்கும் ஹேண்ட்பேருக்கு கீழே ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பான். அதை மேலே பிடிச்சா கரெக்டாக பின்னாடி இருக்கிற வீலை அது என்ன பண்ணும், சுற்றுறதை நிப்பாட்டும். அதுக்கு ஒரு கம்பி கொடுத்துருப்போம், பிரேக் பிடிக்கிற கம்பி. எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக சைக்கிளில் சொல்கிறோம். சைக்கிளுக்கும் சாமிக்கும் சம்மந்தம் இல்லை. நான் உதாரணத்தை பிடிச்சிட்டு உள்ளதை விட்டுறக்கூடாது இல்லையோ, அதுக்காக. இந்த ஹேண்ட்பேர் இப்படி அழுத்தி பிடிச்சோம்னா பின்னாடி இருக்கிற வீல் என்ன ஆகிடும், நின்றும். அப்போ அதுக்கு இடையில் கொடுக்குற கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த 5 செயற்புலனையும் இந்த 5 அறிப்புலனையும் இணைக்கின்ற 5 இருக்குது. அதுதான் பிராண அபான உதான சமான வியான. இந்த 5 இந்த பிராண உதான அபான சமான வியான வாயு இல்லைன்னா இந்த உடம்புல எதுவுமே இருக்காது. முக்கிய பிராணம் போயிடுச்சுன்னா இந்த 5மே வெளில போயிடும். இது எல்லாமே காற்று. இந்த வாயுவை கண்டுபிடிச்சிருக்கான். சாக்த உபாசகர்கள் உணவின்றி வெகு காலத்திற்கு இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முக்கியமான அம்சத்தை உள்ளே இழுத்து இளமையோடு இருந்திருக்கான். வெகு காலத்துக்கு காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு அந்த கணக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. இப்போ கணக்கு தெரிஞ்சால் எல்லாரும் இளமையாக தான் இருப்போம். மார்க்கண்டேயர் இன்னும் இருக்கார். நீங்கள் திருக்கடையூரில் போனால் பார்க்கலாம். நான் சிலையை சொல்லலை, அவர்கிட்ட பேசலாம். அபிராமி பெற்ற அபிராமி அந்தாதி இயற்றுவதற்கு காரணமாக இருந்தவரே மார்க்கண்டேயர் தான். அவர் அந்த மார்க்கண்டேயரை பூஜை பண்ணாமல் பின்னாடி இருக்குது முனீஸ்வரன் கோயில்னு தனியார் கோயிலுக்கு பின்னாடி ஆயுதம் தான் இருக்கும். அவர்கிட்ட நேரடியாக பேசியிருக்கார். அவர் தான் அபிராமியை கொஞ்சம் கொஞ்சமாக இவர் இப்படி கும்பிடணுண்டா, இப்படி வருண்டா அப்படின்னு கூட இருந்த தகப்பனார் மாதிரி இருந்து நடத்தியிருக்கார் பாடம் அபிராமி பெற்றது. அதனால் அந்த பாட்டில் வச்சுருப்பார், மாயாமுனியும் அப்படிம்பார். அழகாக எல்லாரும் காலத்தால் பிற்பட்டவர்ல, அதனால் எல்லாரையும் பார்த்துருக்கார். அந்த முனி, அந்த மாயா முனி இருக்கார். ஆனால் மார்க்கண்டேயர் இறப்பே இல்லாதவன், இப்போவும் இருக்கான், பேசுவான். ஆனால் அதுக்கான தலம் நமக்கு என்ன வேணும்? ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தபடியே நீங்கள் அமெரிக்காவுக்கு பேசலாம், இல்லை பக்கத்து தெருவுக்கு பேசலான்னு சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுங்க, என்னை பார்த்து ஒரு 4 அடி தள்ளி போயிடுவீங்க. ஏன்னா பைத்தியம் முடிவு பண்ணிட்டுருங்க. ஆனால் இன்றைக்கி சொல்ல முடியுமா? இன்றைக்கி சொல்ல முடியுமா? அதுக்கான சாதனம் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அந்த மாதிரி ஒரு பண்பு, அந்த இறையியல் சாதனங்களை பின்பற்றுகிறவர்கள் அதை சரியாக பிடிக்கிற போது அது அனுபவம் சாத்தியப்படும். அது எங்கேயுமே போல, இங்கே தான் இருக்குது. அபிராமியும் அமிர்த கடேஸ்வரரும் அபிராமி பட்டரும் எங்கே தான் இருக்கார்? அபிராமி சன்னதியில் தான் இருக்கார். இன்னும் யாரும் வெளியில் போகல, எல்லோரும் அங்கே தான் இருக்கா. நமக்கு தான் அதை பார்க்கக்கூடிய விழி இல்லை, அந்த அகநோக்கு விழி, அதான் தரிசனம். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 15 இந்த 16ஆவதாக
இது எல்லாத்தையும் ஒன்றா இருக்கிறது, இது எல்லாத்தையும் அது போனால் எல்லாம் வெளில போயிடும், அதுதான் அந்த ஆன்மா. அந்த ஆன்மாங்கிறது உள்ள 15 விஷயம் வெளியில் இருக்கும் அந்த மேருவில். அந்த மேருவை இயக்கிற வஸ்து எங்கே இருக்க? உபாசகன்ட்ட. அதனால் அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவம் அம்பாள் எங்கே இருக்கான்னா எந்த நெஞ்சகமோ அப்படின்னு அழகாக சொல்லுவார். அது அதில் பார்த்தீங்கன்னா 15 பார்ட்டாக இருக்கும். இந்த மேருவை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா 15 ஸ்டெப்பு. முதல்ல பூபுரம் 3 ஸ்டெப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 தாமரை இதழ், 16 இதழ், 8 இதழாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 முக்கோணம் இருக்கும். ஆனால் கர்ணிகைன்னு ஒரு பகுதியை சொல்கிறார். அந்த பகுதி வந்து 15வது பகுதி, மேலே பட்டையா மண்டலம் மாதிரி. இதெல்லாம் வந்து சூட்டாக போட்டிருக்காங்க. 5 கோணம், அதுக்கு மேலே ஒரு பிந்து. இது 15. 16வது எங்கே இருக்கு? இதயம். அப்போ இந்த மேருங்கிறது என்ன அர்த்தம்னா அந்தர்பஹித்ஸ தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா. சைவம் வைணவம்லாம் நான் பார்க்கல, எனக்கு எல்லாம் ஒன்றா தான் தெரியுது. ஒரு ஸ்டெப்பு கூட மேலே போல. இந்த ஒரு தலைப்பில் நான் அந்த விஷயத்த எனக்கு ஈஸியாக இருக்கு சொல்கிறதுக்கு. உள்ள வெளில எல்லா இடத்துலையும் அவன் தான் இருக்கான். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரும்பி. அந்த உள்ளேயும் வெளியிலையும் இருக்கக்கூடிய அந்த பண்பு, அங்கே வெளியில் என்ன 15 இருக்கோ இங்கே உள்ள என்ன இருக்கு அந்த விஷயம். அந்த 15ஐயும் அந்த ஒன்று கண்ட்ரோல் பண்ணும், இந்த ஒன்றையும் அந்த 15 கண்ட்ரோல் பண்ணும். அதை தான் சொல்கிறாரு, கனலும் புனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒளி ஒன்றுபடச் சேரும். இந்த ஒன்றுபடச் சேருங்கிறது தான் பிராணம். ஒன்றுபடச் சேரும் பேர் சொல்ல சிவ காம சுந்தரி சிரடிக்கே சாரும் தவம் உடையார். இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா இதை தான் அவர் சொல்கிறார். இந்த 16 தத்துவம் தான். அந்த 11வது அம்பாளாவே இருக்கா. அவள் ஏந்து வெளில போனால் எல்லாம் போயிடும். அவள் உள்ளே இருந்தால் எல்லாம் இருக்கும். அவள் வந்தால் எல்லாம் வந்துடும். தானே தனம் தரும், தனம் அக்னி, தனம் வாயு, தனம் வசு, எல்லாமே தனம் தரும்னு ஒரே வார்த்தையால் சொல்லிவிட்டார். அந்த ரகசியம் அது உள்ள. அப்போ நம்மளுடைய உடலாக இருந்து, நம்மளுடைய உள்ளமாக இருந்து, நம்மளுடைய அறிவாக இருந்து, நம்மை உடன் இருந்து பொன்றாது நின்று புரிகின்றவா. சாமி எங்கே இருக்குன்னா கூடவே இருக்குது, நம்ம கூடவே. நம்ம உடம்பு கூட இருந்து ஆரோக்கியத்தை தருகிறது. நம்ம உள்ளத்து கூட இருந்து உணர்வு ஊட்டுகிறது, தன் உணர்வு. இதுதானே பிறந்த குழந்தைக்கு என்ன உணர்வு இருக்குது? ஒரு உணர்வும் இல்லை. பெற்றவனையும் தெரியல, தாயாரையும் தெரியல. பசி தான் இருக்கு. இல்லை கூட இருக்கா அம்பாள். அதானே பொன்றாது நின்று. அவள் பொன்றாது, அவள் பிரிஞ்சு போயிட்டா இந்த உடம்பு இல்லாத போயிடுது, தன்னுணர்வும் போயிடுது. பிரஜான்னு சொல்கிறோம். அப்படி அந்த பிரஜையை தந்து உடல், உள்ளம், ஆன்மா 3ஐயும் வளர்த்து செம்மைப்படுத்துகிற ஒரே ஒரு விஷயம். அதாவது நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்படாமல் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு ரொம்ப பசியாக இருக்கும் நம்மலாம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு நமக்கு தேவை என்ன? உணவு, இந்த சாப்பாடு. அதை செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? ரொம்ப பசியாக இருக்கிறவன்ட்ட கொஞ்சம் அரிசி தரேன் பார்த்துக்கோ, பால் பாக்கெட்டு தரேன், என்ன டீ போட்டு குடிச்சிக்கோ அப்படின்னா அதுவே பாதி கோபமாக இருக்கும். சில பேர் போடுற காப்பி அதை விட தொந்தரவாக இருக்கும். குடிக்கவும் முடியாது, துப்பவும் முடியாது. சில நேரத்தில் மாட்டிப்பான். நான் வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்லலை, தயவு பண்ணி சொல்கிறேன். அதனால் அதை பக்குவமாக நம்ம அதை பயன்படுத்தணும். அப்படி தானே? அப்படி ஒரு உணவாக ஆக்கி தந்திருக்கிறது இந்த மேரு உபாசனை. இந்த மேரு உபாசனைங்கிறது என்னென்னா உணவு அப்படியே நேரடியாக சமைச்சு கொடுத்துருக்கா. அந்த மாதிரி கஷ்டம்லாம் அவாப்பட்டுட்டா. யார்? ஆதிசங்கரர், வியாசர், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆள். அந்த சம்பிரதாய குருவில், ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் உள்ள ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், காதி பொறுபடை, கந்தன், கணபதி, காமன், இதெல்லாம் செத்து சுண்ணாம்பானான்னு சொல்லுவோம். மன்மதனை அவன் செத்துட்டான், கொளுத்தி விட்டார் சாமி பின்னாடி, சுண்ணாம்பாயிட்டான். ரதி சொல்லி அழுகுறா, உருவமே இல்லை, நான் எதை தொட்டு அழுகுறதுன்னு கேட்குறேன். அந்த அளவுக்கு எரிச்சிட்டு போயிட்டான். செத்து சுண்ணாம்பாய் கண்டுபிடிச்சிருக்கான் ஸ்ரீவித்யா வித்தையை. நமக்கு அப்படி இல்லை, எளிமையாக சமைச்சு கையில் கொடுத்துட்டான். இதான் விக்கிரகம், இதை வாங்கி நீ பண்ணு, உடனடியாக உனக்கு சமஸ்த க்ஷேமமும் உண்டு அப்படின்னு சமைத்து அளித்திருக்கிறது நம்மளுடைய அபிராமி சமயம். அதை பின்பற்றி அனைத்து நன்மையும் பெற முயல்வோம். அயம் தர்மஹா உத்தரோத்தரா விவருத்திரஸ்து.
அடுத்த வார சிந்தனையாக காமாட்சி விரும்பியதை பெற. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.